டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக எந்த பக்கம் திரும்பினாலும் 2 பேர் பெயர்தான் அதிகமாக அடிபட்டது. அதில் முதல் நபர் ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன். தற்போது விக்ரம் ஜூஜு என்பவரின் பெயரும் அதிகமாக அடிபட தொடங்கியுள்ளது. விக்ரம் ஜூஜு யார், எப்படி உதயநிதியுடன் தொடர்பு, எப்போது பழக்கம் என்பது வெட்ட வெளிச்சமாக வீடியோ மூலம் உறுதியாகி உள்ளது. அமலாக்கத்துறை டாஸ்மாக் இயக்குநர் வீட்டில் ரெய்டு நடத்தியதை தொடர்ந்து பல்வேறு ஆதாரம் கிடைத்ததன் அடிப்படையில் தொழிலதிபரான ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரெய்டு நடத்தி அங்கும் பல்வேறு ஆவணம் கிடைத்தது. இவர்கள் இருவரும் உதயநிதியின் நெருங்கிய நண்பராக இருக்கின்றனர். இப்போது இவர்கள் தலைமறைவாக உள்ளதால் உதயநிதி கைது செய்யப்படலாம், இதற்கு எல்லாம் மூல காரணம் துணை முதல்வர் தான் என பேச்சுக்களும் அரசியல் வட்டாரத்தில் அதிகமாக எழுந்தது. இந்த நிலையில்தான் உதயநிதி எந்த அளவுக்கு இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என தெரிய வந்துள்ளது. திமுகவில் தவிர்க்க முடியாத நபராக இருந்து வருபவர் செந்தில் பாலாஜி. இவர் கடந்த 1 வருடத்திற்கு முன்பாக மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தபோது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி இருவரும் மருத்துவமனைக்கு சென்று செந்தில் பாலாஜியை பார்க்க சென்றனர். உடனே உதயநிதி ஸ்டாலின் தனது நண்பரான ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ஜூஜு இருவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மத்திய காவல் படைக்கு மத்தியில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று செந்தில் பாலாஜியிடம் இருந்த பொறுப்பை இருவரிடமும் ஒப்படைத்துள்ளார். செந்தில் பாலாஜி முன்னதாக டாஸ்மாகில் வசூல் செய்த தொகையை இதற்கு மேல் இனி இவர்கள் இருவரும் வசூல் செய்ய போவது இருவர் என செந்தில் பாலாஜியிடம் அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் ரத்தீஷ் ஓட்டலில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் இருவரையும் மருத்துவமனையில் எதற்காக அழைத்துச் செல்ல வேண்டும் என உளவுத்துறைக்கு கிடைத்த தகவல் மூலமே தற்போது அமலாக்கத்துறை காத்திருந்து விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துள்ளதாம். விக்ரம் ஜூஜு சினிமா நடிகைகளுடன் பழகி பார்ட்டி மற்றும் போதைப் பொருட்களுடன் பயன்படுத்தும் வேலையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரும் தொடர்பு இருப்பதாகவும் திமுக கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் டாஸ்மாகில் மாபெரும் ஊழலை பினாமிகளான ரத்தீஷ், ஆகாஷ் மற்றும் விக்ரம் ஜூஜு மூலம் கொள்ளையடித்திருப்பதாகவும் விரைவில் அமலாக்கத்துறை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினால் உதயநிதி ஸ்டாலின் சிறை தண்டனை பெறுவது உறுதி எனவும் சொல்லப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.